அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத எலுமிச்சப்பழம் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சப்பழங்களை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தையும் 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கொட்டைகளெல்லாம் எடுத்துருங்க. கொட்டை ரொம்பவே ஈஸியாக வந்துடும். வெட்டும் போதே பாதி கொட்டை வந்துடும். இந்த கொட்டை அப்படியே அதிலே இருந்துச்சுன்னா எலுமிச்சை பழ ஊறுகாயில் ரொம்பவே கசப்புத்தன்மை இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொட்டைகளும் நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம எல்லா எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இப்போ நான் எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ பீங்கான்லையோ இல்லை மண் பாத்திரத்துலையோ நம்ம போட்டுக்கலாம். ஸ்டீல் பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இதை இப்போ நம்ம உப்புல ஊற வைக்க போகிறோம். உப்புல ஊற வைக்கும் போது காலையிலையும் சாயங்காலமும் நல்லா இந்த பாத்திரத்தை குலுக்கி விடணும். அப்போதான் உப்பும் எலுமிச்சை பழமும் நல்லா மிக்ஸ் ஆகும். உப்புல ஊற எலுமிச்சை பழத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா அதிகமாயிட்டே இருக்கும். 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழத்துல உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம கையை எலுமிச்சை பழத்துல தொடக்கூடாது. நம்ம இதை கையினாலே நல்லா குலுக்கி அந்த உப்பை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரையா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு இது நல்லா ஊறி இருக்குங்க. இதே போல இதே அளவுக்கு எலுமிச்சை பழமும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிச்சு. 2த்தையும் ஊற வச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1 கிலோ எலுமிச்சை பழத்தை நான் இந்த மாதிரி உப்புல ஊற வச்சிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நம்ம எலுமிச்சை பழத்துக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து அது தனித்தனியா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகா நல்லா காரமா தேவை அப்படின்னா இதுலயே மிளகாவும் போட்டு நீங்க வறுத்துக்கலாம். நான் மிளகா பொடி போட போறேன், அதனால மிளகா போடல. நல்லா பொன்வறுவலா வறுத்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் ஆற விடணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பவுடரா மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை கடாயில விட்டு நல்லா சூடு பண்ணுங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லைட்டா சூடு ஆற விடுங்க. லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெந்தய சீரக பொடியையும் அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா பொடிய மல்லி கலக்காத மிளகா பொடிய அதுல போட்டுக்கோங்க. ஏன் நம்ம சூடு லைட்டா ஆறணும்னா சுட போட்டோம்னா இது கருகி போயிடும், கலர் மாறிடும். அதனால நல்ல ரெட் கலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா சூட்ல நம்ம போடணும். அந்த நல்லா வெது சூட்ல எண்ணெய் இருக்கும்போது நம்ம போடணும். அப்பதான் வெந்தயம் சீரகம் மிளகா பொடியில இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிடும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வெந்தய பொடி சீரக பொடி மிளகா பொடி இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நல்லா ஆற விடணும். கொஞ்சம் கூட இதுல சூடு இருக்கக்கூடாது. ஒரு 2-3 மணி நேரம் கூட நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கிளீனான ஒரு ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு டப்பால இந்த எலுமிச்சை பழ ஊறுகாவை நம்ம போட்டு வைக்கணும். இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் தான் இது ரொம்ப நாளா கெட்டு போகாம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இது நேரம் ஆக எண்ணெயெல்லாம் மேல மிதக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயை எப்பவுமே ஊறுகாயில இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாவே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஊறுகாயை நம்ம எடுக்கும் போது ஸ்பூனை யூஸ் பண்ணாம முள்கரண்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னா எண்ணெய் சீக்கிரமாவே காலி ஆகாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.